Hi friends, welcome to Relaxed Recipes. பருப்பே இல்லாமல் நல்ல கமன்னு மனமாக இருக்க சாம்பார் ஒன்று செய்யலாமா? பொதுவாக பருப்பு இல்லாமல் சாம்பார் செய்யலை, நிறைய தக்காளி போட்டு தக்காளி சாம்பார் மாதிரி செய்வாங்க, இல்லை கொஞ்சம் தண்ணியாக செய்வாங்க. ரெண்டுமே கிடையாதுங்க. நல்ல வாசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். இது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்கேன். அதில் 2 வெங்காயம் பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 தக்காளி சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகாய், இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு அரை டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு திரும்பவும் சேர்ப்போம், அதனால் நான் முதல்ல அரை டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு தண்ணி நிறைய விடக்கூடாது. அந்த வெங்காயம் தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 3 விசில் வேக வச்சுக்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் சட்டுன்னு வேகக்கூடியதான். ஆனால் இந்த ரெசிபிக்கு குக்கரில் வேக வச்சுக்கிட்டால் தான் நமக்கு அந்த சாம்பாரோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வெந்துட்டு இப்போ ஒரு சின்ன மத்தோ இல்லை கனமான கரண்டியோ வச்சு இதை மசிச்சு விட்டுக்கணும். 1-2 மசிச்சு விட்டுக்கலாம். இது மிக்சியில் போட்டு அரைச்சிடக்கூடாது, டேஸ்ட்டே மாறிடும். இந்த மாதிரி தான் மசிச்சுக்கணும். இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். உடச்ச உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இதில் விதை எடுத்துட்டேன், ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டு தான் தக்காளி வேக வச்சுருக்கோம், அதனால் விதை எடுத்துகிட்டு தான் சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சாக்கில் நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்ல 1 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்தா டேஸ்ட்டு மாறிடும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம். நான் டீஸ்பூனில் எடுக்கிறதுனால 3 டீஸ்பூனாக எடுக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். கட்டி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாலாம் கரைக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கடலை மாவு சேர்த்து தான் இன்றைக்கி இந்த சாம்பார் பண்ண போகிறோம். கடலை மாவு சேர்த்து செய்கிறோமே, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை செஞ்சிங்கன்னா இந்த சாம்பார் தாங்க நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. இது நல்லா கொதிச்சிட்ருக்கையில் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு கடலை மாவை சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்த உடனே கலந்து கொடுத்துடணும். உடனேயே சாம்பாரோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். கட்டியெல்லாம் தட்டாது, இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதே போல் கடலை மாவில் எந்த ஒரு பச்சை வாடையும் இருக்காதுங்க. இது நல்ல ஒரு கொதி கொதிச்சா போதும். ஆல்ரெடி தக்காளி வெங்காயம் மசாலா எல்லாமே கொதிச்சு ரெடியாக தான் இருக்குது. இது ஒரு கொதி கொதிச்சாக்கில் நல்ல பொடியாக கட் பண்ண மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிராமத்துல எல்லாம் இன்னுமே கல்யாண வீடுகளில் ஹோட்டல்கள்லாம் இந்த சாம்பார் தான் செஞ்சிட்ருக்காங்க. இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஓரமாக விட்டு தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. இட்லி வச்சு நிறைய சாம்பார் விட்டு நல்ல தளன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.